உங்களை பார்த்து பயந்து இந்த மாதிரி 5000 ரூபாய் அறிவிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. விஜய் என்ன சொல்றாரு, அவரை பார்த்து பயந்துக்கிட்டு தான் தேர்தல் பிரச்சாரம் வர்றதுனால ஒரு 5000 ரூபாய் கவர்மெண்ட். நான் அந்த புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நீங்க இப்ப நான் அதுக்கு சொன்னா நீங்க இதெல்லாம் அமைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன். இப்போ எனக்கு வேண்டியது இதுதான். எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட்டு. நாங்கள் அவங்களோட தான். இப்போ உலக சுற்றுவாளிகளில் தலைவர் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் புத்த பிச்சு இது பார்த்தீங்களா, புத்த பிச்சு இதை நம்ம நம்பியார் வருவார். நம்பியார் அப்புறம் பல்ல கோர்த்து அப்படி நிற்பார். அப்படி அந்த புத்த பிச்சுட்டு அந்த இதை எடுக்கிறது, அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷத்தை எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்கே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே அவரை துவச்சி எடுத்துருவார். இன்னைக்கு திமுகவை துவச்சி எடுத்து விட்டார் எங்கள் எடப்பாடியார். புரட்சி தலைவர் நம்பியாரை துவச்சி எடுத்த மாதிரி உலக சுற்றுவாளியில் துவச்சி எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க ஒரு புதுசாக இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாமல் இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, என்னங்க புதுசா இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல் கோடை வரலையா, 23ல் கோடை வரலையா, 24ல் வரலையா, 25ல் கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22லாம் வெயில் வரலையா, மழையா வந்துச்சு? 23லையா மழை வந்துச்சு? கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்கறதுக்கு இல்லை. எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. என்னங்க எத்தனை இது சொல்லணும். நகைக்கடன் முழுமையாக ரத்து பண்ணல. விவசாயிகள் பயிர்க்கடன் ரத்து பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்கிறாரு. சம்பள உயர்வு நான் அந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த பாருங்க எத்தனை பேருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னால் அறிவிச்சாருன்னா என்னங்க மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடலான்னு நினச்சா முடியுமா? மக்கள், தமிழக மக்கள் விவரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது அரசாங்க காசு, இவர் காசுல இல்லை. இதுலயே இன்னொரு இதில் இவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாமே ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, பேங்க்கு அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவா, ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் போய் அவங்க அடித்து வச்சிருக்க காசை கொடுத்தா பரவாயில்ல. மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்து ஊரா விட்டு பிள்ளையே என் மட்டும் நெய்யை என்ன சொல்லுவாங்கங்க, ஊரா விட்டு பிள்ளையே ஊரா விட்டு நெய்யே என் மட்டும் கையே. அதான் நாடகம் தான். திமுக எத்தனையோ நாடகம் நடத்துது. அவங்க கூட்டணி கட்சிக்காரவங்க இதில் இந்த இதை ஏற்றுக்கிறாங்களா? என்னப்பா முதல் நாள் தான்ப்பா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், 2ஆம் நாள் இப்படி நம்ம முதலமைச்சர் நம்மகிட்ட கூட சொல்லலை, இப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்ட்டு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சரி, இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, ஊதிய உயர்வு வேணும்னு சொன்னாங்க இல்லையா, பேருக்கு ஒப்புக்கு. ஆனால் அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க, இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு அதுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருவார், உயர்வு கொடுத்துருவாரா என்னன்னு தெரியும். அதாவது அனுபவம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, அண்ணா எம்ஜிஆர் கட்சி அவங்க போக விட்டதான் அவங்களோட அனுபவம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க பேச மாட்டேன்னு சொல்ல அவர் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸில் போய் கண்டாலில் போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி போகும்போதே தட்டி விட்டு போகிற மாதிரி அதை எப்படிலாம் விடுங்க. ஆயிரம் பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? தலைவா நீங்க எப்படியோ வாங்கி வாங்க